ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான மெத்தடில் ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது 2 எக் எடுத்திருக்கேன். 2 கப் மைதா மாவுக்கு நான் 2 எக் சேர்த்துருக்கேன். எக்கை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 எக்கு போட்டதுக்கு நான் எடுத்துருக்க ஸ்பூனில் 15 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பவுடர் சுகராகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நார்மல் சுகரே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 4 ஸ்பூனாக 5 ஸ்பூனாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இடையில வந்துட்டு நம்ம அதை கலந்து விடணும். மொத்தமாக ஃபுல் ஸ்பூன்ஸையும் ஒரே டைமில் போடக்கூடாது. இப்போ எந்த லெவலுக்கு கலந்து விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கோட நல்ல எல்லோ கலர் வந்து லைட் எல்லோ கலர் ஆர் ஒயிட் கலராக டேர்ன் ஆகிற வரை நம்ம அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா போதும். இதில் பீட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸே. நீங்கள் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு தான் கேக் இருக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லோ கலர் நமக்கு வரணும். இப்போது நல்லா லைட் ஆகிற வரை நல்லா பீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கப் மைதா மாவு நான் சலிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு கூடவே நீங்கள் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்து அதையும் சேர்த்து சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2வது கப் மைதா மாவையும் நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். மைதா மாவு நமக்கு நைஸாக இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்கில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவர் டார்க்காக மிக்ஸ் பண்ணாதீங்க. மேலாப்பில் மிக்ஸ் பண்ணுங்கள். மேலாப்பில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி பாதி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பேக்கிங் சோடா போட மறந்துட்டேன், அதனால் இப்போதைக்கு தான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் 1 சிட்டிகை உப்பு நம்ம ஆட் பண்ணணும். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கிறது 1/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக மோர் வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதுக்காக ஓவர் கெட்டியாகிடக்கூடாது. இப்போ நான் எனக்கு கலருக்காக கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூன். அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா இது பண்ணாமே நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ட்ரே ஃபுல்லாக படுற மாதிரி நெய்யோ இல்லைன்னா வெண்ணெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மைதா மாவை லைட்டாக தூவி விடுங்க. அங்கங்கே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சுருந்த அந்த கொக்கோ பவுடரில் செஞ்சுருந்த கலவையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கே கேஷ்யூ நட்ஸ் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்க முட்டை கலவையை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மைதாமா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே டெக்கரேஷனுக்காக பாதாமை கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரியை இடையில பதிச்சு வச்சுருக்கேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு 3 பொருள் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் போதும். மைதா மாவு, பால் ப்ளஸ் இப்போ ஒரு இட்லி செட்டை எடுத்துகிட்டு அதில் 1/4 இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஒரு கலவடையோ இல்லைன்னா ஒரு பவுலை குப்பரை திருப்பியோ வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ட்ரேயை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. அதுக்கு மேலே இட்லி சட்டியோட மூடி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எடுத்து நீங்கள் ஒரு கத்தியை விட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அது வேந்திருக்காமல் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்ருக்கு. அதனால் மறுபடியும் தண்ணி இல்லை இட்லி சட்டியில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விடுங்க. நடுவில் கண்டிப்பாக 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம தண்ணி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், உள்ளே கை சுற்றாமல் இருக்கணும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு நான் வச்சு. நம்ம 15 நிமிஷத்துக்கு நடுவில் ஒருக்கா பார்த்தோம். இப்போ மறுபடியும் 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்து பார்க்குறோம். இப்போ கத்தியில் எதுவுமே அப்பலை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா குப்பரை திருப்பி அதை டேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒட்டாமல் வந்துடும். இப்போ நான் கேக்கை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுக்காக. அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரியை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி கேக் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கொக்கோ பவுடர் போட்டதுனால அந்த லாஸ்ட்டாக ஓரத்துலலாம் பாருங்கள் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வருது. அது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். கேக் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வரும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மற்ற குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.